Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Porvika Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro series available now. உங்களை வேடிக்கை பார்க்கறது வேற, ஓட்டு போறது வேற. வேற ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட்டு பழகுன ஒருத்தனை அந்த ஓட்டை மாற்றி போட வைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. விஜய் பெரிய நடிகரா, உதயநிதி பெரிய நடிகரானா உதயநிதி சின்ன நடிகர், விஜய் பெரிய நடிகர். அரசியல்வாதியா விஜய் பெரிய ஆளா, உதயநிதி தான் பெரிய ஆள். வடிவேல் சார் ஒரு வாட்டி எலெக்ஷனுக்கு கேம்பெயின் போனார். எங்கே பார்த்தாலும் பயங்கரமான கூட்டம். ஆனால் அது ஃபைனலாக ஓட்டா மாறிச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. திடீர்னு ஏன் சார் அரசியல் ஆசை வந்துச்சுங்க? இவ்வளோ வருஷமா இருந்தீங்கல்ல இண்டஸ்ட்ரியில், இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததில்லை. இந்த ஒரு 25 வருஷமா இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன அநியாயம்லாம் நடந்திருக்கு. என்னைக்குமே குரல் கொடுக்காத நீங்கள், எதுக்குமே தலையிடாத நீங்கள், இன்னைக்கு திடீர்னு ரைட் த டைம் டு ரூல் என்னமோன்னு ஒரு வாசகம், டைம் டு லீட், நேரம் வரும் பொழுது தலைமை ஏற்பேன்னு ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது அவர் எங்கே தலைமை என்ன பண்ணார்? அப்போ இதே கொடநாடுக்கு அம்மா சந்திக்கிறதுக்கு போனார். அவருக்கு அங்கே உள்ள கூட அவங்க அவரை சந்திக்க கூட இல்லை. ஏன்னா யார் கட்சி ஆரம்பித்தாலும் குடி பிடிக்கிறதுக்கு தமிழன் தயாராக இருப்பான். அது அவனுக்கே தெரியும். ஏன்னா அவன் தனித்துவமாக தன்னை காட்டிக்கணும்னு நினைக்கக்கூடியவன் தான். இந்த ஒரு டிராவலில் அதெல்லாம் நாங்கள் பேசி தீர்த்துக்கணும் இல்லை பேசணும்னா யார் உங்க கூட? விஜய் தான் பிடிக்கும். நம்ம எதையும் குறைச்சி சொல்லணுமோ குறைச்சி மதிப்பெண்லாம் கிடையாது. அரசியல் அவ்வளவு எளிமையானது அல்ல. இது வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எப்படி சுத்தினாலும் நம்ம 2 பேஜ்ல தான் நிற்போம். ஒன்னு சினிமா, இன்னொன்னு அரசியல். பரபரப்பான ஒரு விஷயம் வேற ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் சார் அவரோட கட்சி கொடியை வேற அறிமுகப்படுத்தியிருக்காரு. எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் இன்னும் 100 தலைவர்கள் உருவாகலாம். ஏன்னா யார் கட்சி ஆரம்பித்தாலும் குடி பிடிக்கிறதுக்கு தமிழன் தயாராக இருப்பான். அது அவனுக்கே தெரியும். ஏன்னா அவன் தனித்துவமாக தன்னை காட்டிக்கணும்னு நினைக்கக்கூடியவன் தான். ஏன்னா உங்கள் இடத்துல எனக்கு இப்போ போஸ்டிங் இல்லை, அந்த இடத்துல காலி இல்லைன்னா இன்னொருத்தன் புதுசாக வரும்போது நான் அந்த இடத்துல நின்று எனக்கு ஒரு போஸ்டிங் வாங்கிக்கிட்டு ஒன்றை பண்ணணுங்கிறது தான். பட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சேவை மனப்பான்மையான விஷயம். சர்வீஸ் மோட்டிவேஷன் தான் அது. அந்த எண்ணத்தில் அவர் விஜய் வர்றாரு அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயந்தான். அடுத்து இன்றைக்கி அவர் ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கார், அதெல்லாம் விட்டுட்டு வர்றாரு. ஆனால் அவர் நினைக்கிற மாதிரியோ இல்லை அவருக்கு சொல்கிறது மாதிரியோ அரசியல் அவ்வளோ எளிமையானதோ ஈஸியானதோ கிடையாது. எல்லாத்துக்கும் ஆகுன்னா எம்ஜிஆர்னு கம்பேர் பண்ணுறாங்க. எம்ஜிஆருடைய அரசியலை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்க்கணும். அவருடைய உழைப்புகளெல்லாம் பார்க்கணும். அவருடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் போட்ட பேஸ்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அன்றைய காலகட்டங்கிறது வேற, இன்றைய காலகட்டம் வேற. ஆனா இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி எம்ஜிஆர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, இப்போ விஜய் சாருக்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அதெல்லாம் ஓட்டா மாறுமா? அதாவது வடிவேல் சார் ஒரு வாட்டி எலெக்ஷனுக்கு கேம்பெயின் போனார். எங்கே பார்த்தாலும் பயங்கரமான கூட்டம், நீங்கள் கட்டுக்கடங்காத கூட்டம். ஆனால் அது ஃபைனலாக ஓட்டா மாறிச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பார்க்க வர்றது வேற, ஓட்டு போடுறது வேற. உங்களை வேடிக்கை பார்க்கறது வேற, ஓட்டு போடுறது வேற. ஓட்டு ஒருத்தனை போட வைக்கிறதுங்கிறது சின்ன விஷயம்லாம் கிடையாது. வேற ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட்டு பழகுன ஒருத்தனை அந்த ஓட்டை மாற்றி போட வைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இவர் நம்பி இருக்கிறது அடுத்த தலைமுறை அந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அது ஒரு பெரிய பேங்க் அது இருக்குல்ல. இப்போ அண்ணாதுரை கட்சி ஆரம்பிக்கும் போது 48-49 கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனால் அவர் சிஎம் ஆகிறதுக்கு 67 ஆச்சு. ஒரு பெரிய பயணம் இருக்குல்ல. அப்ப எத்தனை கூட்டங்கள். இவர் யார எக்ஸாம்பிளா நினைக்கிற? ஒருவேளை இப்போ தெலுங்குல ஆன மாதிரி ஆயிடலாம். பவன் கல்யாண் எப்படி கொஞ்ச நாள்ல வந்தாரு, பவன் கல்யாண் கூட என்ன ஆயிட்டாரு, இப்போ இன்னொருத்தரை சார்ந்துதானே இருக்காரு. இன்னொன்னு முதல்ல கருத்தியெல்லாம் நீங்க யாருன்னு உங்களுக்கு ஒண்ணு சார், அண்ணாதுரை நீங்க எடுத்துக்கணும் சார். அண்ணாங்கிறவர் மட்டும்தான் சார் ஒரு 4 சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு அதை ஊரு முழுக்க பேசி புரிய வச்சு மாத்தின. அதனால இன்ன வரைக்கும் அதுல மாறினவன் திரும்பி வேற எங்கேயும் மாற மாட்டேங்கிறான். கருத்தியல் வேணும். உங்களுடைய கான்செப்ட் என்ன, உங்களுடைய கொள்கை என்ன, இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஆல்ரெடி இவ்வளவு கட்சிகள் இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு. அப்ப அதுல நீங்க எங்க வேறுபட்டு நிக்கிறீங்க? இதெல்லாம் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் போக தான் இருக்கும். அவருக்குமே புதுசா பத்தின உள்ள வராரு. இப்ப நான் கட்சியும் ஆரம்பிக்கல, ஒன்னும் ஆரம்பிக்கல. ஆனா நான் இன்னைக்கு கட்சி காரணம் ஆயிட்டேன்னா இல்லையா? நான் ஆரம்பிச்சது ஒரு அறக்கட்டளை தான். 10 பேரை படிக்க வைக்கிற வேலையை தான் நான் பண்ணேன். ஆனா நான் பேசுனது தேவரை பத்தி பேசுனதுனால எனக்கு ஜாதி சாயம் பூசப்பட்டுச்சு, அவ்வளவுதான். இப்ப தீரன் சின்னமலையை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா உங்க மேல ஒரு ஜாதி சாயம் வந்துருது. வாவு சிதம்பரனாரை பத்தி பேசினீங்கன்னா அதுக்கு ஒரு ஜாதி சாயம் பூசுறாங்க. தேவரை பத்தி பேசுனா அதுக்கு ஒரு ஜாதி சாயம். அம்பேத்கரை பத்தி பேசுனா அது. இப்படி தலைவர்களையே அந்த வட்டத்துக்குள்ள கொண்டுட்டு போயிட்டோம். அது இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாங்கிறது ரொம்ப இதாக இருக்குன்ட்டு இதில் ரொம்ப பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒன்னொன்றுக்கும் ஒரு கருத்து சொல்லிட்டு ஒன்னொன்றுக்கும் ஒரு இது அப்படி போயிட்டுருக்கு.
அதனால் இது ரொம்ப ஒரு மாதிரியான காலகட்டம். இன்னொன்று, மக்கள் பணம் பெற்று வாக்களிக்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டு அதில் ரொம்ப அதில் ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பக்கத்து தெருவுக்கு காசு கொடுத்தான் ஓட்டுக்கு, என் தெருவுக்கு கொடுக்கலன்னு ரோட்டுக்கு வந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். நீங்கள் சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. அதனால பெருமையான விஷயம் இல்லை சார், அது ரொம்ப வருத்தமான விஷயம் தானே. அதைத்தான் நான் பெருமையா சொல்றேன், வருத்தத்தை தான் அப்படி சொல்றேன், உங்களுக்கு விரக்தியில சொல்றேன். சரி சரி. அதாவது மற்றவன் சொன்னா கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும், மற்ற ஊர்க்காரன் கேட்கறான்ல நம்மள, என்ன இப்படியா அப்படின்னு கேட்கறான்ல. பட் அதனால நம்ம ஒரு இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே அப்படித்தான். எல்லோன்னு எடுத்த உடனே தேர் ஓட்டிட முடியாது. தேர் ஓட்டுறதுக்கு ஒரு 100 பேர் வேணும், இழுக்கணும், 4 இடத்துல வண்டி நகராது, இப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் போக போக. ஆனால் ஒரு பயங்கர பிளானிங்கோட தான் வராரு. படத்தை நிறுத்த போறேன், இனிமேல் ஃபுல்லா கட்சியில இருக்க போறேன். இன்னும் சொல்ல போனா 2026 ஸ்டாலின் சாரை தாண்டி உதயநிதி வெர்சஸ் விஜய்ன்ற மாதிரி தான் நிறைய. அது ஒண்ணுதான். இப்ப என்னன்னா, இப்ப என்ன ஒரு கணக்குன்னா, இப்ப இதே அம்மா இதே தலைவான ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இப்ப இடையூறா இருந்துச்சு. ரைட் த டைம் டு ரூல் என்னமோன்னு ஒரு வாசகம், டைம் டு லீட், நேரம் வரும் பொழுது தலைமை ஏற்பேன்னு ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது அவர் எங்கே தலைமை என்ன பண்ணார்? அப்பா இதே கொடநாடுக்கு அம்மா சந்திக்கிறதுக்கு போனார். அவருக்கு அங்கே உள்ள கூட அவங்க அவரை சந்திக்க கூட இல்லை. இதெல்லாம் ஒரு மனசுக்குள்ள இருக்கலாம். பட் இப்போ அவங்களுடைய நோக்கம் வேறையா இருக்கலாம். இன்னைக்கு என்ன நோக்கமா இருக்கலாம்? ஸ்டாலின் இருக்காரு, ஸ்டாலினுக்கு பிறகு அவர் பையன் வர்றாரு. அப்புறம் பையன் வரும் பொழுது அப்போ நம்ம நேருக்கு நேராக போனோம்னா விஜய் பெரிய நடிகரா, உதயநிதி பெரிய நடிகரானா உதயநிதி சின்ன நடிகர், விஜய் பெரிய நடிகர். அரசியல்வாதியா விஜய் பெரிய ஆளா, உதயநிதி தான் பெரிய ஆள். ஏன்னா அரசியல் பாரம்பரியமாவே அதுக்குள்ளே கடந்து வர்றாங்க. அவங்களுக்கு தான் நெளிவு சூழல் நிறைய தெரியணும். அதனால ஈஸியா யாரையும் இடம் போட்டுற கூடாதுன்னு சொல்றேன். சரி, ஒருவேளை நாளை பின்னவே விஜய் சார் சொல்ற அந்த கோட்பாடுகள், அவரோட இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நீங்க சேரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு அவரு கூட சேர்ந்து இணைந்து? இதுல நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருகிட்ட அதெல்லாம் கிடையாது. என்னுடைய பணிகளை பார்த்து தான் அம்மா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் அந்த 5 வருஷம் அந்த அம்மா உயிரை கொடுத்து உருவாக்குன அந்த ஆட்சி கலைஞ்சிடக்கூடாதுங்கிறத நான் உறுதியாக இருந்துட்டு வெளியில் வந்தேன். எனக்கு அந்த தலைமை பிடிக்கல, வெளியில் வந்தாச்சு. இப்போ வரக்கூடிய நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு தமிழருக்கானதாக இருக்கணும், அந்த உரிமைகள் எடப்பாடி அரசில் பறிபோன உரிமைகள் திரும்ப பெறப்படணும், அதற்கு இங்கே மதவாதியான சித்தாந்தத்தை உள்ள கொண்டுட்டு வந்துடக்கூடாதுங்கிற என்னுடைய தனிப்பட்ட உணர்வில் நானாக போய் வேலை செஞ்சேன். அவ்வளோதான், தென் மாவட்டங்களில். ஸோ இங்கே இதனால எனக்கு அங்கே போனால் அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தலைவர், நான் எவ்வளோ பெரிய தலைவருங்கிறது அது அடுத்தது. அது எனக்கு தெரியும், என்ன நம்பி இருக்குன்னு தெரியும். அதனால் நான் ஒரு தலைவர். நீங்கள் வரும்பொழுது எப்படி இருக்குது, என்ன இருக்குது, வடை காக்கா தூக்கிட்டு போமா இல்லை எலி தூக்கிட்டு போமா, நிறைய கதை இருக்குது. ஸோ பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். சரி சரி. நமக்கு அதுக்கான நேரமோ இதெல்லாம் இப்போ அதுக்கு இல்லை. இல்லை, உங்கள் தொண்டர்கள் மத்தியிலையும் உங்கள் சப்போர்ட்டர்ஸ் மத்தியிலையும் ஒரு விவாதம் ஏற்பட்டிருக்கா? இப்போ விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு இப்போ நான் நம்ம எதையும் குறைச்சி சொல்லணுமோ குறைச்சி மதிப்பெண்லாம் கிடையாது. அரசியல் அவ்வளவு எளிமையானது அல்ல. அரசியல் என்பது அவ்வளவு எளிமையானது அல்ல. ஓகே ஓகே, ஆல்ரைட் சார். யாருக்காச்சும் இந்த படம்னு இல்லை, ஜென்ரலாக இது மாதிரி ஒரு லாங் ட்ராவல் போகணும், யார் கூடயாச்சும் ரொம்ப நாளாக எனக்கு பேசணும்னு ஆசை, அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல, இந்த ஒரு ட்ராவலில் அதெல்லாம் நாங்கள் பேசி தீர்த்துக்கணும் இல்லை பேசணும்னா யார் உங்கள் கூட ட்ராவலுக்கு ஒரு 500 கிலோமீட்டர் கார் ஓட்டணும்? விஜயை தான் கூட்டிகிட்டு போகணும். அப்படியா? நிறைய கேள்வி பேச வேண்டியது இருக்கு, நிறைய பேச வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண டைமில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்கள்? அப்படி நான் அந்த நடிகர்கள்ட்டையுமே நான் அவ்வளோ ரொம்ப நெருக்கமெல்லாம் வச்சுக்கிறேன். நம்ம வேலை செய்ய போகிறோம், போகும்போது மார்னிங் குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லிட்டு வேலை செய்வோம், சீனு பேசிக்கிட்டு நடிப்போம். பர்சனலாக ஒரு குட் மார்னிங் அனுப்புறது, குட் ஈவினிங் அனுப்புறது, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அனுப்புறதெல்லாம் இல்லை. அது சினிமாவில் அது சரியாக இருக்காது. சரி, ஓகே. ஸோ அந்த ட்ராவலில் அப்படி நீங்கள் நிறைய கேள்விகள், முதல் கேள்வியா இல்லை முக்கியமான கேள்வி, மற்ற கேள்வி கூட அவர்கிட்ட கேட்க பதில் சொல்லலாம், இந்த ஒரு கேள்வி கேட்டுருவாங்க கண்டிப்பாக. ரொம்ப நாளாக மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு அவர்கிட்ட கேள்வி. திடீர்னு ஏன் சார் அரசியல் ஆசை வந்துச்சுன்னு கேட்கணும். இவ்வளோ வருஷமாக இருந்தீங்கல்ல இண்டஸ்ட்ரியில், எவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததில்லை. இந்த ஒரு 25 வருஷமாக இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன அநியாயம்லாம் நடந்திருக்கு. என்னைக்குமே குரல் கொடுக்காத நீங்கள், எதுக்குமே தலையிடாத நீங்கள், இன்னைக்கு திடீர்னு இந்த என்ன எதனால? இப்போ இந்த நீட் சம்பந்தப்பட்ட அனிதா அவங்க அப்பெல்லாம் எல்லாமே இப்பதானே, எல்லாமே இப்ப வருஷமா ஓரளவுக்கு வராருல்ல சார்? இப்பதானேங்க, இது எல்லாமே இப்பதானே. சரி சரி. இப்போ ரஜினி சார் கூட தான் அரசியலுக்கு வந்தார், அதுக்கு தான் நம்ம கேட்டோம். நம்ம யாரும் அரசியல் என்னங்க, நீங்கள் சர்வீஸ் பண்ண வர்றீங்க, உங்களை யார் வர வேணும் வரனா சொல்ல போகிறதுலாம் கிடையாது. இன்னொன்று, மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க, அதுக்கு நோட்டுக்கோ ஓட்டுக்கோ ஏதோ ஒன்று மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க, அதில் இல்லை. பட் எனக்கு என்ன அடிப்படையாக இருக்குல்ல, அடிப்படையான விஷயங்கள் இருக்குல்ல, அது சொல்கிறேன்.
ஓகே. இப்போ நடிகர் சங்கம் பிரச்சனை 6-7 வருஷமாக ஓடிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி அவர் வந்து சங்கத்தோட இதுக்கு வந்து கூப்பிட்டு நிதி கொடுக்குறாரு. அது எல்லாமே இந்த சமீப காலமாக அவர் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் சொல்ல மாதிரி நீட்டை பற்றி பேசுகிறாரு, நிறையா பேசுகிறாரு. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக அவர் இருந்திருக்காரு இதே இண்டஸ்ட்ரியில். அதுவும் பெரிய இடத்துல தான் அவர் இருந்துகிட்டே இருக்கார். ஸோ எவ்வளோ விஷயங்கள் ஏன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சுல்ல, அங்கே அப்போ எங்கள் வெளிநாட்டிலலாம் இல்லை, இங்கே தானே இருந்தார் இல்லையா? இல்லை இங்கே தான் இருந்தாரா? இல்லை இங்கே போனார்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இதுக்கு போயிருந்தாரு. இது இந்த சாராயம் பிடிச்சதுக்கு போனார். இல்லை இதுக்கு போனாரு, ஸ்டெர்லைட் இதுக்கும் போயிருந்தார் தான் நினைக்கிறேன். அவரோட அவர் போய் குடும்பம் அண்ணா ஆசாரிய கூட்டத்துக்கு கூட தான் போனார். டெல்லிக்கு போனார் அண்ணா ஆசாரிய கூட்டத்துக்கு. அதனால் வர்றாங்க. பட் அது நோக்கம்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இல்லாமல் இலக்கு இல்லாமல் எதுவுமே கிடையாது. எனக்கு அதில் ஒரு சின்ன கேள்விகள் இருக்குது. சரி சரி. தனிப்பட்ட முறையில் எனக்கு இருக்குது. ஆமாம், நானும் இந்த மண்ணோட பிரஜை தானே. அதனால் நமக்கு ஒரு நோக்கம் சரியாக இருக்குனாக்க நமக்கு என்ன இருக்குது, வரவேற்கிறது. நாமளே கடந்த முறை ஒரு உள்ளாட்சி தேர்தல் கட்டமைப்பில் அவருடைய நிர்வாகிலாம் நிற்கும் பொழுது கூட நான் வாழ்த்து தான் சொன்னேன். இதில் நமக்கு தனிப்பட்ட முறையில் என்ன இருக்குது, நம்ம கொடியை அறிமுகப்படுத்திருக்காரு. உங்ககிட்ட வாழ்த்து எதுவுமே இல்லை, கொடியை அறிமுகப்படுத்திருக்காரு. நான் கொடி இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக தான் நான் ஏன் கொடி பறக்க விடுறதுக்கே இப்போ சுற்றிட்டு தர்றேன். அதனால் கொடியை பார்த்துட்டேன். 2 பக்கம் யானை இருக்குது. அதுக்கு என்னமே தோணலை. ஏன்னா ஒரு கொடிங்கிறது வந்து எளிமையாக இருக்கணும், மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேரணும். 1. 2வது ரோட்டில் செவத்தில் வரையும் பொழுது அப்படி கிறுக்குன்னா வந்துடணும் அந்த சின்னம். நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கங்களேன். நீங்கள் இப்போ பிரபலமான சின்னங்கள் எல்லாமே இதில் பெருசாக இருக்குது, எல்லா ஒர்க்குமே இருக்குது. ஆனாலும் அதுக்கு என்னென்னா அவர் அர்த்தம் சொல்கிறேன்னு இருக்கார். நான் இது ஒரு இதுக்கு வச்சிருக்கேன், நான் சொல்கிறேன். என்னுடைய பொதுக்கூட்டத்தில் என்னுடைய மாநாட்டில் நான் வந்து என்னுடைய கொள்கை திட்டங்களை அது நல்ல விஷயங்களாக நம்ம தமிழ்நாட்டுக்கு அடுத்த தலைமுறைக்கு தேவையான விஷயங்களை அவர் சொல்கிறாருனாக்க அதில் வரவேற்கிறதுல நமக்கு என்ன இருக்குது, என்ன முரண்பாடு இருக்குது? ஒன்றுமே இல்லை. சரி சரி. நல்ல விஷயத்த செய்கிறதுக்கு யார் வந்தால் என்ன சார்? ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறைய மேடைகள்லையும் சரி எல்லா இடத்துலையும் ரொம்ப வெளிப்படையாக எல்லாத்தையுமே பேசிடுறீங்க. இப்போது உங்களுடைய ஒய்ஃப் மனைவி கிரேஸாக இருக்கட்டும், மகன் கருணாஸாக இருக்கட்டும், எப்போச்சும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா, அப்பா ரொம்ப இது மாதிரி ரொம்ப ஓப்பனாலாம் பேசாதப்பா, நிறைய பிரச்சனைகள் வரும், யாராச்சும் இப்போ ரீசெண்டாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இந்த மரணம், அந்த ஒரு கொலை வந்து நிறைய பேர் உலுக்கி எடுத்துச்சு, நிறைய பேரோட தனிப்பட்ட பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. உங்களுக்கு அது மாதிரி பயம் மிரட்டல் ஏதாச்சும் வந்திருக்கா? அதெல்லாம் நான் வந்து இதான் சொல்கிறேன்ல, 33 வருஷமாக நான் செத்துருந்தா 10 வாட்டி செத்துருக்கணும் சென்னையில். ஸோ அதையெல்லாம் கடந்த வாழ்க்கைகள், அதெல்லாம் விட்டுறலாம். வெளிப்படையாக பேசுகிறதுல இப்போ என் மனைவி இருக்காங்க. நான் காசு எனக்கு தேவைப்படுது, நான் ரொம்ப கஷ்டங்கள், நிறைய படம்லாம் எடுத்து நிறைய இடையிலலாம் ரொம்ப லாஸ் ஆன டைங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இவர் தான் ஃபைனான்சியரு, உங்களை மாதிரி ஒரு ஆளை வெட்டி பேசி எல்லாம் சரி பண்ணி என் ஒய்ஃப், அப்பா இங்கே வந்து வாயே திறக்காத, நீ சும்மா வந்து இருந்தால் போதும், இந்த 2 டாக்குமெண்ட்லாம் கையெழுத்து போடு, மற்றெல்லாம் அண்ணன் பேசிக்குவார், 50 ரூபா கேட்டிருக்கேன் வாங்கி நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக இருப்போம். சரி கிரேஸ்ன்ட்டு போவேன். ஆனால் அங்கே போனதான் வாய் இருக்காத. ஏன்னா இவங்க வேற பில்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஊரில் கோயில் கட்டுறாரு, நான் இங்கே சோத்துக்கே சிங்கி அடிச்சிட்டு இருக்கிறேன், இங்கே கோயில் கட்டுறதுக்கு. அப்போ இவங்க வந்து நம்மளை வந்து நடிகராக இருக்கோம், நம்மளை குறைச்சி மதிப்பிட்டுறக்கூடாது, அதனால் வந்து ஊரில் கோயில் கட்டுறாரு, அது இவரே சொந்தமாக கட்டுறாரு, அதுக்காக ஒரு 50 லட்சம் தேவைப்படுதுன்னு நான் சொல்லுவான். சேட்டு அதெல்லாம் ஒன்றும் கட்டலை, நான் தான் இதான் மேட்ரு, இதுக்கு தான் கேட்குறேன், நம்பிக்கை இருக்கா கொடு, ஏற்கனவே நான் கொடுத்து வாங்கினவனுக்கு அவனுக்காக 1 ரூபா பாக்கி வச்சுருக்கானான்னு கேளு, விசாரிச்சுட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இது எப்படி இருக்கும்? ஸோ இதுதான். இதனால் இனிமேலாம் நம்ம கேரக்டரை மாற்றி நம்ம அப்படியெல்லாம் ஆகியெல்லாம் ஒன்றும் பெருசாலாம். சரி, இது நம்முடைய குணாதிசயம். நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்கல, யாரையும் ஏமாத்தலை, யாரையும் சிட்டியும் பண்ணல, எவன் சொத்துலேயும் மண்ணளி போடல, எவனுடைய வாய்ப்புகளையும் கெடுக்கலை. ஏன்னா நான் உழைக்கிறேன், எனக்கு ஏதோ குடும்பத்தை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த படத்துக்காக இவர் உழைச்சிருக்கிறாரு. அவரு கூட எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நானும் அதை நேசித்து நம்பி உழைச்சிருக்கிறேன். இவங்களுடைய கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம செய்கிற தொழிலை நேசித்து நம்ம அதுக்கு சின்சியராக வேலை செஞ்சாலே நமக்கான சொத்தில் எவனும் மண்ணள்ளி போட மாட்டான். சூப்பர். அண்ட் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு முதல்ல இவர் வந்து கதை சொல்லும் போது? ஏன்னா இதில் பேனர் முதற்கொண்டு இப்போ எல்லா ட்ரெய்லர் முதற்கொண்டு விமல் அண்ட் கருணாஸ் அவங்களோட பேரை போடும்போது 2 முக்கியமான கதை மாந்தர்கள். இன்ஃபேக்ட் உங்களுடைய கேரக்டர் ட்ரெய்லரில் பார்க்கும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது. ரொம்ப ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டில் இவர் வாழ்க்கையில் ஏதோ நடந்திருக்குப்பான்ற மாதிரி. ஸோ எவ்வளோ கனெக்ட் ஆச்சு உங்கள் வாழ்க்கை கூட இந்த சொன்ன கதை? இல்லை இவர் வந்து நம்ம தேனப்பன் சார் வந்து கதை கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது, அதில் ஒரு கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் நீ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் கேளுன்னா சரி அனுப்பிவிடுன்னு சொன்னேன். நான் தோட்டத்தில் இருந்தேன், சிவகங்கையில் இருந்தேன். அவர் கிளம்பி சிவகங்கை வந்தார், வந்து கதை சொன்னார். ரொம்ப எனர்ஜியாக சொன்னார், ரொம்ப எனர்ஜியாக அந்த கதையை சொன்னார். கதையை சொல்லி முடித்த உடனே நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு தம்பி,
இதில் நான் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் எனக்கு நடிக்கணும்னு எனக்கு தேவையில்லை. நீ என்ன இப்போ பேசி எப்படி என்கிட்ட சொன்னியோ இதை அப்படியே நான் அப்ளை பண்ணாலே புதுசாக இருக்கும். என்னுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன இது வரைக்கும் யாரும் இப்படி பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அது உடனே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் சினிமாலாம் ப்ரொடியூஸ் பண்ணுவார், அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், மாதிரி ஒரு நல்ல கதைங்க, அருமையாக இருக்குது, புதுசாக இருக்குது, களம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். இது மாதிரி ஒரு பாடி எங்கேருந்து எடுத்துக்கிட்டு திருநெல்வேலிக்கு போகிறது தான், அதில் நடுவில் போகணும். அப்போ அவர் முதல்ல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பட்ஜெட்டு விஷயங்கள் கொஞ்சம் யோசிச்சார். அதுக்கு பிறகு அவர் ஒரு 2-3 மாதம் நிறைய கதைகள் கேட்டுட்டு மறுபடியும் எனக்கு அடித்தார். மச்சி அந்த கதை என்னாச்சு, வேற எங்கேயாவது கமிட் ஆகிட்டானா? ஆல்ரெடி அவர் அப்போ இவர் கமிட் ஆகிருந்தார். வேற ஒரு கம்பெனியில் கமிட்னா சொன்னேன், இல்லைப்பா அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார். ஸோ அந்தளவுக்கு ஒரு வாட்டி கேட்ட உடனேயே அது ஒரு நல்ல கதை, புதுசாக இருக்குது, நல்ல ஸ்கோப் இருக்குது. ஒரு நடிகனாக நான் கேட்கும்போது எனக்கு நல்ல ஸ்கோப் இருக்குதுன்னு தோணுச்சு. ஸோ அது படமாக இப்போ முடித்து இன்றைக்கி பார்க்க இப்போ ஒரு 2 நாளைக்கு நேற்று முன்னமோ ப்ரெஷ் ஷோ போட்டிருக்காங்க. அதில் 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் நீங்கள் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி நிறைய ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க. அப்போது எனக்கே ஒரு 10 வருஷம் கழித்து நிறையா ரிப்போர்ட்டர்ஸு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன்லேயே பேசினாங்க. ஃபோன் பண்ணி, என்னங்க சாதாரணமாக ஏதோ ஒரு படம் நினச்சிட்டு போனோம், இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி தான் டைரக்டரை பற்றி ரொம்ப உயர்வாக என்கிட்ட பேசினாங்க. என்னுடைய நடிப்புமே ரொம்ப நல்லா இருக்குண்ணே உங்களுக்கு அப்படின்னு. ஸோ உண்மையிலே நம்ம கதையாக கேட்கும்போது இந்த கேரக்டர் நமக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நான் எப்படி ஆழமாக நம்பணுனோ அது இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு ஒரு 100 பேர் ஷோ பார்க்கும்போது 100 பேர் எழுந்து நின்று கை தட்டுறாங்க ஒரு படத்தை முடிச்சிட்டுன்னா அது எப்போது நடக்கிறதா தமிழ் சினிமாவில். அது இந்த படத்துக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால இப்படி ஒரு நல்ல படத்தில் ஒரு இணக்கமாக ஒரு நல்ல ஒரு பிரதானமாக என்ன சொல்லப்போனால் இந்த படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் மனசில் நிற்கும். வெளியில் ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வரும்போது அவங்க மனசில் அந்த நளினமூர்த்தி தான் நிற்பார். ஸோ அந்த நளினமூர்த்தி எப்படி அவர் டிசைன் பண்ணி அதை ஒரு உருவம் கொடுத்து வச்சுருந்தாரோ அது என் மூலமாக அது கன்வே ஆகுது, அது ஆடியன்ஸுக்குள்ளே உள்ளே போகும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மொத்த வேஷம் போட்டு இவருக்கு எழுதியிருக்க கதாபாத்திரத்தில்? ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு கூத்து பட்டறையில் இருக்க மாதிரி பயங்கரமாக ஃபுல்லாக வேஷம் போட்டு அது என்ன ஒரு பர்டிகுலர் சீன், அது எவ்வளோ ஒரு வெயிட்டேஜான சீன் தெரிஞ்சுக்கலாம்? படம் கூத்து கலைஞனோட படம், அவ்வளோதான். கூத்தோட படம் கிடையாது இது. கூத்து அப்படிங்கிற விஷயங்கள் நாங்கள் போகலை அங்கே அந்த ஏரியாவில். ஒரு கூத்து கலைஞன் அவனோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை கஷ்டங்களை சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த கூத்து நலிவுற்றுக்குங்கிற விஷயத்த லைட்டாக சொல்லியிருப்போம். மற்றபடி ஒரு 2 கதாபாத்திரங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இதுவும் ஒரு 2 குடும்பங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மட்டும்தான் பேசியிருப்போம். அதை எந்த அளவுக்கு எமோஷ்னலாக கடத்த முடியுமோ அப்படி கடத்திருக்கோம். மரியா, உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு இந்த படத்தோட உங்களோட கேரக்டர் எவ்வளோ முக்கியமான ஒரு கேரக்டராக இருந்துச்சு? ஆனால் எல்லாம் சொல்லுவாங்களா வாழ்க்கையில் நம்மளோட எமோஷன்ஸை ஒரு படத்தில் நம்ம கன்வே பண்ணணும், அதை கடத்துற மாதிரி ஒரு கேரக்டர் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி அமைஞ்சது இந்த கேரக்டர்? இந்த கேரக்டர் ரொம்ப இப்படி சிம்பிளான இருக்க ஒரு பொண்ணு கேரக்டர். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் நான் பண்ணலை அந்த கேரக்டருக்கு, அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப நல்ல ஸ்டோரி, அதனால தான் நான் எடுத்தேன் இந்த சப்ஜெக்ட். ரைட். இப்போ ஸோ இதில் நீங்கள் விமல் சார் பேர் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய கான்வர்சேஷன் உங்கள் ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் ஒரு ஃபோன் கான்வர்சேஷனில் தான் நிறைய போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி பார்க்கும்போது எதிர்க்கிறது யார் பேசுகிறாங்களோ பேசலையோ அந்த ஒரு உங்களுடைய எமோஷன்ஸ் இது எல்லாமே கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க? ப்ராக்டிஸ்னா முன்னாடியே டைரக்டர் சார் ப்ராக்டிஸ் பண்ணிட்டார் இந்த கேரக்டருக்காக. ஏன்னா எல்லாரும் சீனியர்ஸ், விமல் சார், கர்ணா சார் எல்லாத்துக்கு. அதுக்கப்புறம் அவரோட விமல் சார் கூட ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும், நீ கண்டிப்பாக இந்த கேரக்டர் இப்படி பண்ணணுமானே நல்லா ரிஹர்சல்ஸ் பண்ணுறேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நடிகர்களுக்கு மட்டும் எப்பவுமே அவங்களுடைய நிஜ கதாபாத்திரம் லைக் வெளியில் எப்படி பேசுகிறாங்களோ அது ஏதோ ஒரு வகையில் சினிமா கூட மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கருணா சாரை ஓரளவுக்கு கொஞ்சம் காமெடியோட ஷேடோட திரும்ப ஒரு எமோஷனல் ஷேடோட பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுது? மக்கள் நம்மளை எப்படி ஏற்றுப்பாங்க, என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க? அதெல்லாம் எனக்கு நான் தம்பி 12 வயசில் மேடையில் ஏறின ஆள். 12 வயசில் ஒரு கிராமத்தில் மேடையில் ஏறி என்னுடைய குரல், நான் பாட்டு பாடி இப்படி ஜனங்களை கூட நான் கனெக்ட் ஆனேன். நான் கச்சேரி மட்டுமே ஒரு 1000 கச்சேரி பண்ணியிருப்பேன். நான் சாவுலேயே உட்காந்து பாடியிருக்கிறேன். அதே பெரிய ஸ்டார் ஹோட்டலையும் நான் பாடியிருக்கிறேன். எனக்கு எங்கே பாடுறேங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, யாருக்காக பாடுறோம். நான் இதே சென்னையில் ரொம்ப ஃபெமிலியராக சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி
நான் ஒன்றும் பெரிய கர்நாடக இசையை படித்தவனோ வெஸ்டர்ன் படித்தேன், ஓரளவு எனக்கு தெரியும். அதுக்காக மியூசிக்கே தெரியாது நான் சொல்லலை. குரல் ரீதியாக நம்ம சின்ன வயசுலேருந்து இசையை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பாடுறவன் இல்லை, நம்ம கேள்வி ஞானத்தில் பாடின ஆள் தான். ஆனால் நான் என்ட்ரி ஆகும் பொழுது என்ன பண்ணேன்னா, என்னுடைய சொந்த பாடல் பாடி தான் நான் ஃபேமஸ் ஆனேன். ஆமா ஆமா. நான் சினிமா பாட்டை எல்லாரும் மாதிரி நானும் சினிமா பாடியிருந்தேன்னா நானும் 10ஓட 11 காணாமல் போயிருப்பேன். அதனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியா மாதிரி நாடுகளில் அந்த கிளப்பில் பப்புலெல்லாம் பாடுறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, நான் வந்து ஒரு கோயிலில் மாரியாத்தா கோயிலில் கூழு காய்ச்சி ஊற்றுற இடத்துல நின்று பாடுவேன். அங்கே போய் அவங்க முன்னாடிலாம் நின்றுக்கிட்டுலாம் பாடிக்கிட்டா அதே எதனால அந்த டைம்ல ஒரு பெரிய காசு அது எல்லாமே பட் ஆனால் யாருக்காக பாடுறோம்? நான் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்போம் 10 பேர், அப்படி இப்போ சரக்கு போட்டுக்கிட்டே அதை பாட சொல்லுப்பா, இதை பாட சொல்லுப்பான்னா அதுக்கு அங்கே என்ன மரியாதை இருக்கு? காசு கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மழை தூரிக்கிட்டு இருக்கும், தரையில் உட்காந்துருப்பான், சேரு அவன் பேண்ட் சட்டையோட தரையில் உட்காந்துருப்பான். யாரு ரசிகர்? நம்ம யாருக்காக பாடுறோம்னு ஒன்று இருக்குல்ல. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஒரு சினிமா பயணத்துல? நீங்களும் தொடர்ந்து திண்டுக்கல் சாரதியா இருக்கட்டும், அம்பா சம்பரம், நீங்க ஹீரோவா பண்ணீங்க. அந்த படத்துல காதல் இருக்கு, காமெடி இருக்கு, எமோஷன் எல்லாமே கலந்துருக்கு. ஒரு கட்டத்துல அதை அப்படியே ஸ்டாப் பண்ணீங்களா? அது காரணம் என்ன? ஸ்டாப் பண்றதெல்லாம் இங்க ஒன்றும் இல்லை. நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், மற்ற நடிகர்களுக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, என்கிட்ட வந்து எந்த ஒளி மரம் இருக்காது ஒன்று. ரெண்டாவது வந்து திண்டுக்கல் சாரதி வந்து அந்த கதைக்கு எனக்கு சன் டிவியில் கொடுத்த ஹீரோயின் வந்து சிம்ரன். 2010 திண்டுக்கல் சாரதி நான் எடுக்கும் பொழுது அதுக்கு நான் கதையின் ஹீரோவாக நடிக்கும் போது அதுக்கு ஹீரோயின் வந்து சிம்ரன். சிம்ரனை வேண்டானே வேணா சொல்லுவானா? அதுவும் என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தன் வந்து சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா யாராவது? அவங்கள போட்டா படம் பெரிய கிளாமர் கிடைக்கும் ஒரு இது. ஏன்னா எஸ்.ஏ. சூர்யா சார் முதல் ஹீரோவா நடிக்கும் போது நியூ படத்துக்கு சிம்ரன் மேடத்தை தானே போட்டாங்க. ஓகே. ஸோ அப்படி எனக்கு கம்பெனிலேருந்து கொடுக்கும்போது கூட நான் என்ன சொல்றேன், சாரி சார் அது சரியாக வராது. எனக்கு ரொம்ப ஆவரேஜாக இருக்கிற ஒரு பொண்ணு என்னோட கொஞ்சம் கலராக நல்ல சகப்பாக அழகாக இருந்தாலே போதும், எனக்கு அவளே ஓடி போயிடுவாங்கிறது என் பிரச்சனை. சிம்ரன்னா 100% ஓடிடுவான்னு எல்லாருக்கும் தோணும். அதனால ஒரு கதையை ஒரு கேரக்டர் தான் நம்ம பார்க்கணும். அப்போ அது மாதிரியான கதைகள் எனக்கு வரலை. ஓகே ஓகே. அந்த மாதிரியான கதைகள் வரலை. ஒரு நடிகனுக்குங்க நான் சொல்கிறேங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் நடிகராக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும், இப்போ தனுஷ் வந்து முதல் தேசிய விருது வாங்கினாரு. காதல் கொண்டன் படத்தில் நல்லா நடிச்சிருந்தார் இல்லை? எத்தனை படம் நடித்தார். ஆனால் அவர் எங்கே நேஷனல் அவார்டு வாங்கினார்? எந்த படத்துக்கு வாங்கினார்? ஆடுகளத்துக்கு தான் வாங்கினார். ஆனால் அவங்க அண்ணன் பெரிய டைரக்டர் தானே, செல்வராகவன் பெரிய டைரக்டர் தானே. அவர் எவ்வளோ பெரிய படங்கள் ஹிட் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவர் படத்தில் கூட அவர் வாங்கலையே. வெற்றிமாறன் படத்துல தானே அவருக்கு கிடைக்குது. அந்த மாதிரிதான் வாய்ப்பு ஒரு நடிகனுக்கு கேரக்டர் கிடைக்கணும். அந்த கேரக்டரை கிரியேட் பண்ற கிரியேட்டர் கிடைக்கணும், ரைட்டர்ஸ் கிடைக்கணும், அதை கரெக்டா கன்வே பண்ணி எடுக்க தெரிஞ்ச ஃபிலிம் மேக்கர் கிடைக்கணும். இது எல்லாம் அமைஞ்சாதான் ஒரு நடிகன் பேர் கிடைக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ நான் எனக்கு இப்போ இந்த பேர் கிடைச்சிருக்குல்ல, நளினமூர்த்தி உண்மையிலே பேர் கிடைக்குங்க, அது உண்மையிலே கிடைக்கும். ஆனா இதுக்கு முதலாளி யாரு, ஓனர் யாருன்னா இவர் தான் ஓனர். ஹோப்ஃபுல்லி எத்தனை படங்கள் வந்தாலும் அந்த நல்ல படத்துக்கு மக்கள்கிட்ட அங்கீகாரம் கிடைக்கும். போகும் இடமுக்கு தூரம் இல்லைக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கட்டும். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 travel brand. பூர்விகா மொபைல்ஸின் Vivo V40 மற்றும் V40 Pro series available now.